அழுகுமா? அல்லாஹ் தாய்க்கு கொடுத்துருக்கிறான், நமக்கு அழுகிறதுக்கு மட்டும்தான் தெரியும். பூனையோ ஆடோ மாடோ ஆகாத ஒரு பொருளை வச்சு பாருங்க, சாப்பிடுமான்னு மோந்து பார்த்துட்டு சாப்பிடாது. நம்மளுக்கு பிறந்து இவன் சரியாக சோறு சாப்பிட்றதுக்கே 3 வயசு ஆயிரும். எதை கிடைச்சாலும் வாயில் போடுவான். 2 வயசு குழந்தைய பார்த்துருக்கீங்களா? 2 வயசு நாய், 2 வயசு பூனை, 2 வயசு மாடு, இதெல்லாம் நல்லா இருக்கு. நம்மால் 2 வயசில் மண்ணை திங்கிறது, கல்லை திங்கிறது, சாக் பீஸை திங்கிறது, அவங்க அப்பாவோட ஸ்கூட்டர் சாவியை எதை எடுத்தாலும் வாயில், எல்லாம் வாயில். இப்போ இவர் பக்குவத்துக்கு நான் எதற்கு சொல்லுகிறேன்? தர்பியத் என்பது மனிதர்களுக்கு மட்டும், வேற எந்த ஹயவான்களுக்கும் தர்பியத்து தேவையில்லை. தர்பியத்து தேவைப்படுவது யாருக்குன்னா நமக்கு மட்டும்தான். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுக்கு பிடிக்காததையெல்லாம் வச்சு பாருங்களேன், சாப்பிடுதான்னு பார்த்துருவோம். ஆடு மாட்டுகிட்ட கொண்டு போய் ஆடு மாடு புல் சாப்பிடும். புல் வைக்காம நல்லா ஒரு 1/2 கிலோ கோஸ்ட்டு வச்சு சாப்பிட சொல்லுங்க, சாப்பிடாது. ஒரு மோந்து பார்த்துட்டு அப்படி போயிடும். அல்லது சிங்கம் புலி மாதிரி நான்வெஜ் இருக்கா இல்லையா, அதுகிட்ட போய் இதை வச்சு பாருங்க, புல்லு இலை தலை எல்லாம் வச்சு சாப்பிடுன்னு சொல்லுங்க. தமிழில் சொல்லுவாங்கல்ல, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. நீங்கள் என்ன அடிங்க வைக்காது. ஏன்னா நமக்கு எது ஆகும்னு தெரியும், நமக்கு எது ஆகாதுன்னு தெரியும். நமக்கு எது ஹலாலுன்னு அதுகளுக்கு தெரியும், ஹராமுன்னு தெரியும். நமக்கு மட்டும்தான் தெரியாது. சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஸ்வீட் வைங்க, பிஸ்மில்லா. டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ சாப்பிடக்கூடாது, நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆடு சாப்பிடாது, புலி சிங்கமெல்லாம் சாப்பிடாது, நாம சாப்பிட்ருவோம். என்னங்க சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 1/2 டேப்லெட் அதிகமாக போட்டுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். ஒரு டேப்லெட். தர்பியத் என்பது நமக்குத்தான் தேவை. உலகத்தில் இருக்கிற எந்த ஹயவான்களுக்கும் தர்பியத்து தேவையில்லை. நாம் சொல்ல வருவது, மாணவர்களுக்கு, வளருகிற இளைய தலைமுறைக்கு வெறும் கல்வி என்ற பெயரில் நீங்கள் பட்டப்படிப்புகளை மாத்திரம் தராதீர்கள், கூடவே அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை தாருங்கள். இன்னைக்கு இஸ்லாமிய ஒழுக்கம் ரொம்ப சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. பிஎஸ்சி முடிச்சுட்டு வெளியே வர்றான், பிகாம் முடிச்சுட்டு வெளியே வர்றான் ஒரு மாணவன், அவன் வயசு 20 அல்லது 21, குர்ஆன் திலாவத்து தெரியாது, குர்ஆன் திலாவத் தெரியாது. இது ஏதாவது ஆரம்பத்தில் இருந்தே முஸ்லிம் பள்ளிக்கூடங்களில் படித்திருந்தால், முஸ்லிம் காலேஜுகளிலே படித்திருந்தால் இவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்குமா? நிறைய பேர் நமக்கு தெரியும், +2 படிக்கிறான், எப்படி அவனுடைய குஸ்லுடைய முறைகள் தெரியாது. காலேஜ் முடிச்சிருக்கான், அவனால் குர்ஆன் எடுத்து எல்லாரும் ஓதுகிற ரம்ஜான்ல கூட அவனால் திலாவத் செய்ய முடியாது. ஒரு ஓரமா தஸ்பீஹ் ஓதிட்டு உட்கார்ந்துருப்பான், குர்ஆனை தூக்க மாட்டான். குர்ஆன் தெரியாமல் முஸ்லிம் சமுதாயம் யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாமல்